ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஏய், எவனும் வரமாட்டான். ஒண்ணுன்னா அவ்வளோ துமுறா? எங்க வேணாலும் ஆடு, நான் ஆடுறேன் என திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள கனகம்மாச்சத்திரம் பேருந்து நிறுத்தத்தில் அரசு பள்ளி மாணவிகளை பார்த்து காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு கஞ்சா பாய்ஸின் ஆபாச மிரட்டல் பேச்சுதான் இது. பள்ளி மாணவிகளிடம் ஈவ்டீசிங்கில் ஈடுபட்டதோடு தேங்காய் மூடியை எடுத்து வீசி மாணவிகளை கடுமையாக தாக்கிய 2 சிறுவர்களுக்கு துணையாக வந்த அவரது சித்தியோ மாணவிகளை ஆபாசமாக மிரட்டும் விதமாகவும் பேசியதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கிழிச்சிடுவேன் என ஆரம்பித்து பள்ளி மாணவிகளை காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு ஆபாசமாக பேசிய அந்த கஞ்சா பாய் சிறுவர்களின் சித்தியோ பிரஸ்ல போட்டு உங்க எல்லாரையும் கிழக்கிற பாரு, வீடியோ எடுங்க என மிரட்ட ஆரம்பித்தார். மேலும் மாணவிகள் மீதே பழியை தூக்கி போடும் விதமாக பேச ஆரம்பித்தவர், இவளுங்க பேசின ரெக்கார்டிங்க நான் எடுத்து போடவா பிரஸ்ல? நானும் பிரஸ்ல தான் இருக்கேன். அதுல ஒருத்திய மட்டும் ஸ்கூல்ல டிசி கொடுக்க வச்சு டார்டாரா கிழிப்பேன் என சொடுக்கு போட்டு மிரட்ட ஆரம்பித்தார். அதுவும் போலீசார் முன்னிலையிலேயே ஆபாசமாக மிரட்டியது, மாணவிகள் பதிலுக்கு திட்டியதும் என அந்த பேருந்து நிறுத்தமே அதகளம் பறக்க ஆரம்பித்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ராமஞ்சேரி, லட்சுமபுரம், நெடும்பரம், முத்துக்கொண்டாபுரம், காரணி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் 12ஆம் வகுப்பு படிக்கும் 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்வதற்காக கனகம்மாச்சத்திரம் பேருந்து நிறுத்தத்திற்கு சென்றபோது பின்னால் வந்த 2 கஞ்சா போதை சிறுவர்கள் மாணவிகளை ஆபாச வார்த்தைகளை பேசி திட்டியதாகவும் பின்னர் தேங்காய் மூடியால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அவன் வந்து சிம்பிள பசங்கள கை பூச்சி விழுது, பேக் பூச்சி விழுது, ஃபுல்லா புடிச்சுட்டுக்கிறான். அவன் வந்து எல்லாரும் சார் இத்தனை வருஷம் வந்து எல்லாரும் வர எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இவன் வந்ததுல இருந்து தொல்லையா இருக்கு. ஸ்கூல் பசங்கன்னா உங்களுக்கு வந்து டிசி எப்படி கொடுத்துறாங்கன்னு பாக்குறேன். பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து போலீசார் வந்தபோதும் அந்த சிறுவர்களின் சித்தியும் பியூட்டி பார்லர் நடத்தி வருபவருமான மதுமிதா என்பவர் சிறுவர்களுக்கு ஆதரவாக மாணவிகளை ஆபாசமாகவும் மிரட்டலாகவும் பேசிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஈவ்டீசிங் சிறுவர்கள் மீதும் அவர்களுக்கு ஆதரவாக ஆபாச மிரட்டல் விடுத்த
அவர்களது சித்தி மதுமிதா மற்றும் உறவினர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் மாணவிகள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவன் வந்து பொம்பளை பசங்களை கை பூச்சி இழுக்குது, பேக் பூச்சி இழுக்குது, ஃபுல்லா புடிச்சுக்கிறான். அவன் வந்து எல்லாரையும் இத்தனை வருஷம் வந்து எல்லாரும் வர எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இவன் வந்து தொல்லையா இருக்கு. ஸ்கூல் பசங்கன்னா உங்களுக்கு வந்து டிசி எப்படி கொடுத்துறாங்கன்னு பாக்குறேன். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கனகாமாச்சத்திரம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்த விசாரணையில் ஈடுபட்ட போலீசார் ஈவ்டீசிங்கில் ஈடுபட்டு மாணவிகளை தாக்கிய சிறுவர்கள் மீது போக்சோ உள்ளிட்ட வழக்குகளும், சிறுவர்களுக்கு ஆதரவாக பள்ளி மாணவிகளை ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்ததோடு சாதி ரீதியாக பேசியதாக சிறுவர்களின் சித்தி மதுமிதா மீது போக்சோ மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் என 6 பிரிவுகளின்படி வழக்கு பதிவு செய்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் விமல்ராஜ். பொண்ணுங்க வராங்க, அவங்க பொண்ணு பேக் பிடிச்சி இழுக்குது, ட்ரெஸ் பிடிச்சி இழுக்குது, அந்த பொண்ணு மூஞ்சி அடிச்சுட்டு போகுது. ஆனா அதுக்கப்புறம் கூட நாங்க கம்முன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப் இங்க தான் இருக்குது, வேணா வாங்கி தரேன் நீங்களா நீங்க பொண்ணுங்கன்னா அவங்க அம்மா வந்து சொல்றாங்க நீங்களா பெற்றது, நீங்களா இப்பதான் பேசுறீங்க பொண்ணா, நீங்க நாங்க வந்து கேட்ட மேல போனதுனால நீங்க வந்து பேசுறீங்க. என் புள்ளிய இட்டு நீங்க போடுங்க. நீங்க அவங்க புள்ள ரோட்ல நின்று அவ்வளவு வார்த்தை அவங்க பேசினா அவங்க அம்மா வந்து எங்களை வந்து ஏன் புள்ளி அப்படி பேசுறேன்னு கேட்கல. அவங்க அம்மா வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எங்க வீட்லயும் பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணரா சத்திர பொண்ணை கூப்பிட்டது இல்லை. ஆனா அவனுங்க வந்து எங்க வீட்டு பொண்ணுங்களை கூப்பிடறாங்க. இதை எங்க வீட்டுக்கு சும்மா இருப்பாங்க. எங்க நடந்ததுமா பிரச்சனை? எங்க நடந்தது? மெடிக்கல் ஷாப் பஜார்ல நாங்க பஸ்ல நின்னோம். தேவையில்லாம அவங்க குடிச்சிருந்தாங்க. 4 பேர் இருந்தாங்க, இங்க 3 பேர் தான் இருக்காங்க. அவங்க பையன் போயிட்டு எதிர்கால இருந்து மொத்தத்தை தூக்கி அடிக்கிறான். ஒரு பொண்ணு மேல கால் பட்டு கால் வச்சிருக்கு, ஒரு பொண்ணு மேல பல ரத்தம் பட்டிருக்கு. 4 பேர் இருந்தாங்க, இங்க 3 பேர் தான் இருக்காங்க. அசிங்கமா அவன் குடிச்சிட்டு தானே அவனை வீட்டுல எடுத்து போய் விட்டுங்கன்னா 3 பேர் வந்து உட்காந்துக்கிறாங்க. இங்க தேவையில்லாம எல்லாம் பண்ணுகிறாங்க. நாங்க வந்து இங்க கத்திட்டு இருக்கிறோம். அந்த பொண்ணு நின்னுக்குது, அவங்க இட்டு போய் உள்ள உட்கார வச்சு இங்க பேசினுக்குறாங்க. நாங்கன்னா நாய்ங்களா நாங்க வெளில நின்று கத்துறதுக்கு நான் அந்த ஊர்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? எங்க ஊர்ல இருக்காங்க, நாங்களும் இட்டு வருவோம். தேவையில்லாம இந்த மேல பேசினுங்க அசியமா. அவங்க எப்படி பச்சை எவ்வளவு கேட்கணுமோ அவ்வளவு கேக்குறான். அவன் பொண்ணுங்களை கூப்பிடுறான். அவனால பேச கூட முடியல. ரோட்ல நிக்கு, ரோட்ல எல்லாரும் எங்களை பாக்குறோம். மாத்த குடுக்குறான், ரூம் கூப்பிடுறான். அவன் பொண்ணுல பார்த்து அப்படி கூப்பிடுறான். எல்லாருக்கும் எல்லா பொண்ணுங்களும் வாங்கடி மேடம் வந்து எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. நாங்க இல்லைன்னா சொல்ல அவங்க பொண்ணு கலர் ட்ரெஸ்ல எங்களை அசிங்கமா கேட்டது. அவங்க பொண்ணு வீட்டுக்கு கிட்ட போய் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்க. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.